திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எண்ணற்ற கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். அதிலும் ஹீரோவாக அதிக படங்களில் நடித்தது சிவாஜிதான். எல்லா கதாபாத்திரத்திற்கும் சிவாஜி கணேசன் பொருந்தக்கூடியவர். இந்நிலையில் சிவாஜி பல படங்களில் சில நெகட்டிவ் கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். ஆனால் கிளைமேக்ஸ் காட்சியில் சிவாஜி நல்லதுக்காகத்தான் இவ்வாறு செய்தார் என்பது போல காண்பித்து விடுவார்கள். ஆனால் ஒரே ஒரு படத்தில்தான் முழு வில்லனாக இவர் நடித்துள்ளார். அதாவது பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், தங்கவேலு மற்றும் பல நடிப்பில் வெளியான திரைப்படம் உத்தமபுத்திரன். இந்த படத்தில் விக்ரமன் மற்றும் பார்த்திபன் என்ற கதாபாத்திரத்தில் சிவாஜி இரட்டை வடத்தில் நடித்து அசத்தியிருப்பார். இதில் விக்ரமன் என்ற கதாபாத்திரத்தில்தான் சிவாஜி வில்லனாக நடித்திருந்தார். இந்த படத்தில் பத்மினி, நம்பியார் ஆகியோரும் நடித்திருந்தனர். சிவாஜியின் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் வெளியான இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்களை தாண்டி வெற்றிகரமாக ஓடியுள்ளது. மேலும் வில்லன் சிவாஜி இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் இறந்து விடுவார். இந்த படத்தில் தான் சிவாஜி முழு வில்லத்தனத்துடன் நடித்திருப்பார். அதன் பின்பு இவர் இதுபோன்ற கதாபாத்திரத்தில் நடித்ததில்லையாம். இதுவரை சிவாஜி கணேசன் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் கிட்டத்தட்ட 288 படங்களில் நடித்துள்ளார். இதில் 250 படங்களுக்கு மேல் கதாநாயகனாக நடித்த சிவாஜி இந்த ஒரு படத்தினால் மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்தாலும் அதன் பின்பு சுதாரித்து கொண்டு நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.